Good evening, friends. In today's session, we are going to look into this poem, Courage. It is in Unit 2. What is this courage? It is a moral strength, mental ability to do something. ஒரு மனதளவுல இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல், ஒரு தெம்பு, ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு மன உறுதி. நம்ம கரேஜ்னு சொல்லணும். அது பார்த்தோம்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம வெளிப்படுத்துறோம். அந்த சூழலை எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய மன அழுத்தம் துணிவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அது வெளிப்படுத்தும். இது நம்ம திடீர்னு ஒரு பழக்க வழக்கம் மாதிரி கொண்டு வர முடியாது. அது நமக்குள்ளேயே எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு மன தெம்புதான். இட்ஸ் அ மென்டல் ஸ்ட்ரென்த் டு டு சம்திங். Look into the poem. Courage isn't a brilliant dash. So what is this courage? It's a mental or moral strength to do something. It isn't a brilliant dash. Brilliant and clever. ரொம்ப சாதுரியமா ரொம்ப புத்திசாலித்தனமா. டேஷ் அப்படின்னா என்ன? இந்த ஹைஃபன் டேஷா கிடையாது. ஏதாவது ஒரு செயல் சட்டென்று நடக்கக்கூடிய ஒரு செயல். ஆக்ட் ஆஃப் சம்திங் அக்கரிங் சடன்லி. திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு செயல். A daring deed in a moment's flash. The துணிச்சல்ங்கிறது, the mental strength, it isn't exhibited in a moment's flash. திடீர்னு ஒரு சட்டுன்னு வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. It isn't an instantaneous thing. Again, he says the same. It isn't exhibited spontaneously or அந்த spur of the moment. அந்த நொடியில தான் வருதுன்னா கிடையாது. Born of despair with the sudden spring. So despair means ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை. ஏதாவது ஒரு கஷ்டமான இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அதை நம்ம வெளிப்படுத்துறோம். சந்தோஷமா போனா நம்ம அந்த கரேஜ் நமக்கு இல்லையானா கிடையாது. Despair means sorrow. So when or if at all you are in a deep grief or sorrow, do you exhibit this courage? You do exhibit courage at times of grief, but it is not only in the times of grief you exhibit this courage. It is also exhibited in other times as well. Born of despair with a sudden spring, it isn't a creature of flickered hope. Flickeredனா சில நேரங்கள்ல தீ குளிச்சு குளிச்சு வரும் அப்படின்னா ஃபிளிக்கர் ஆகிட்டே இருக்குவாங்க, போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். அது போல இந்த கரேஜ்ங்கிறது எப்பயாவது போயிட்டு போயிட்டு வரக்கூடிய விஷயம். அது நமக்குள்ள எப்போதுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு மன உறுதி. It isn't a creature of flickered hope to appear for a short time, getting on and off. அப்பப்போ வந்துட்டு போற ஒரு என்னமோ மன உறுதி அப்படின்னா கிடையாது. Of the final tug at a slipping rope. எனக்கு முடியவே முடியாது, நான் ஒரு கடைசி நிமிஷத்துல இருக்கேன், அதாவது எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்கணும்னு எனக்கு தெரியல, அப்ப நான் வெளிப்படுத்துவேன்னா கிடையாது. Or the final tug at the slipping rope. It's something deep in the soul of a man. எப்போதுமே ஒரு ஆழ்ந்த மனசுல மனுஷனுக்குள்ள எப்போதுமே இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் the courage. That is working always to serve some plan. இது எதுக்காக குழந்தைங்க ஏதாவது ஒரு பர்பஸ், ஏதாவது ஒரு பிளான் நிறைவுபடுத்துறதுக்கு, பூர்த்திப்படுத்துறதுக்கு தான் கரேஜ் ஆனது இதுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. So இந்த ஸ்டான்ஸா அந்த போய்ட் என்ன சொல்ல வராது? It isn't a brilliant dash. So it isn't something that comes all of a sudden, or a clever act that happens suddenly.
Even if at all the situation is bad or good, it is always a constant thought or a faith which is always there inside a man. Courage isn't the last resort, the work of life or the game of sport. It isn't a thing that a man can fall at some future time limits when he is apt to fall. When he hasn't it now, he will have it not. When the strain is great and the pace is hot, for who would strive for a distant goal, must always have courage within his soul. ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருப்போம், அதை நோக்கி பயணிச்சுட்டே இருப்போம், அதுக்காக போராட்டம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்குன்னா அந்த மனிதருக்குள்ள இந்த துணிவும் இந்த கரேஜும் எப்போதுமே அவருக்குள்ள இருந்துட்டேதான் இருக்கும், இருந்துட்டேதான் இருக்கணும். ஸோ கரேஜ் இஸ் இன் த லாஸ்ட் ரெசார்ட். இதுதான் ஒரு கடைசியான ஒரு ஆஹ் வழி. எதுக்கு? இந்த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் தி கிரேட் கேம் ஆஃப் ஸ்போர்ட். ஒரு விளையாட்டா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையா இருக்கட்டும், இதுதான் என்னுடைய கடைசி வழி. இதுல நான் என்னுடைய துணிச்சலை வெளிப்படுத்தினேன்னா என்னால அந்த செயலை பூர்த்தி செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமானா கிடையாது. It isn't a thing that a man call fall at some future time when is apt to fall. நான் இப்ப தயாரா தான் இருக்கேன். இப்ப எப்படி விழுந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் தயாரா இருக்கேன். இப்ப நான் என்னை தயாரிச்சுக்கிறேன், நான் இப்ப மனத்துடைய உறுதியோட இருக்கணுங்கிறத தயாரிச்சுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிக்கிறான்னா அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியாது. இந்த எண்ணமான கரேஜ் எப்போதுமே தனக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி, சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி, irrespective of situation, it is a constant emotion that is within a man. If he hasn't it now, he will have it now. இப்ப நம்மள்ட்ட இல்லைன்னா எப்போதுமே அது நமக்குள்ள வரப்போகுது. So we need to always strive to build it, always be courageous, irrespective of situation. When the strain is great and the pace is hot, நம்ம செயலை செய்யக்கூடிய வேகம் அது அதிகமா இருந்தாலும் சரி, நம்ம போடக்கூடிய ஒரு முயற்சி எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் சரி, ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அ டிஸ்டன்ட் கோல், யார் எப்போதுமே தன்னுடைய கோல் குறிக்கோளை நோக்கி எப்போதுமே பயணிச்சுட்டே இருக்காங்களோ, எஃபர்ட் போட்டுட்டே இருக்காங்களோ, அவங்களுக்குள்ள இந்த கரேஜ் எப்போதுமே நிரந்தரமா இருக்கும். மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் அ கரேஜ் வித் இன் சோல். இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு குறிக்கோளை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கிறார், என் நேரமும் மனது வேகத்துடன் அதுலதான் பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னா, சோ அந்த மனிதருக்கு கட்டாயமா இந்த துணிவு, அது கரேஜ் எப்போதுமே இருந்துட்டேதான் இருக்கணும். Courage isn't a dazzling light that flashes away from sight. It is a slow, unwavering, ingrained trait, the patience to work and the strength to wait. It's a part of a man when his skies are blue. It's part of him when he has work to do. The brave man never is freed of it. He has it when there is no need of it. So courage isn't a dazzling light. ஒரு பளிச்சுன்னு வரக்கூடிய ஒரு வெளிச்சம், திடீர்னு ஒரு ஸ்பார்க் பார்த்தோம்னா கிடையாது. There's always a glowing light, not a sudden light or a dazzling. மினுக்கு பளிச்சுன்னு தோற்றம் அளிக்கக்கூடிய வெளிச்சம், போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமா இந்த கரேஜ் இருக்காது. That flashes and passes away from sight. அப்போ வந்துட்டு போற மாதிரி நம்ம பார்வையில இருந்து இருக்குமானா அது கிடையாது.
இட்ஸ் ஸ்லோ, அன்வேவரிங், இன்கிரெயின் ட்ரேட். அது பொறுமையா, நிதானமா, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி மாறாம நிரந்தரமா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரெயின்ட் ட்ரேட். அப்படின்னா நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். இன்கிரெயின்ட், இன்பில்ட். இப்ப நம்மளுக்குள்ள அந்த கேரக்டர் உருவாக்குறாங்க, கரேஜ்ங்கிறத விதைக்கிறாங்கன்னா தெரியாது. இது நமக்குள்ள நம்ம ஆழ்ந்த மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். The patience to work and the strength to wait. எப்போ வரும் அப்படின்னா நமக்கு ஒரு செயலை செய்யறதுக்கான பொறுமையும் காத்திருப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம், அந்த வேலை நடக்கிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே நமக்குள்ளே இருக்கு. கரேஜ்ங்கிறது நமக்குள்ளேயும் வரும். இட்ஸ் a part of man who is skies are blue. மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பங்காவே இருக்கு. என்னதான் ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, irrespective of situation, it is always within him. It is just a part of man. இப்ப எப்படி ஒரு கண்ணு, காது, மூக்கு, அவருடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், எந்த ஒரு உறுப்பு நம்மளுடைய பங்கா இருக்கும், நம்மள ஒரு பங்கா இருக்கும். அதே போலதான் இந்த கரேஜும். இட்ஸ் a part of him. The brave man never is freed of it. One moment. He has it when there is no need of it. The brave man is freed of it. He has it when there is no need of it. சூழ்நிலைக்கு தகுந்தா போலதான் அது வருமானா கிடையாது. எப்போதுமே தனக்குள்ளேயே அது ஆழ்ந்த மனசுல விதிக்கப்பட்டிருக்கு. அது அவசியப்படவும் இல்லை, அவசியமும் படலைன்னாலும் அந்த மனிதருக்குள்ள இந்த கரேஜ், இந்த துணிவானது இருந்துட்டேதான் இருக்கும். கரேஜ் வாஸ் நெவர் டிசைன் ஃபார் ஷோ. ஒரு வெளி தோற்றத்துக்காக. இட் வாஸ் நெவர் டிசைன் ஃபார் ஷோ. பத்தியா, எனக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்கு, நான் இப்படிலாம் செய்வேன் அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காக அந்த கரேஜ் ஆனது நமக்குள்ள இருக்கா? கிடையாது. It isn't a thing that can come and go. போயிட்டு போயிட்டு வருமா? ஒரு அழுகைனா ஒரு சுச்சுவேஷன், நம்மளை யாராவது காயப்படுத்தினாதான் வரும். இல்ல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனந்த கண்ணீரா வரும். ஆனா இந்த துணிவு அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு விஷயம் கிடையாது. It's always there. It's constantly within us. It's written in victory and defeat. நம்ம தோல்வி அடைஞ்சாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, அது ரெண்டுத்திலயுமே அது இருக்கு. ஏன்னா இரண்டு சூழ்நிலையும் நம்ம எப்படி அதை கையாளுறது, இந்த கரேஜ் நமக்கு நம்மளை காமிச்சு கொடுக்கணும். And every trial a man may meet. ஒவ்வொரு சந்தர்ப்பம் என்ன மனிதர் சந்திக்கிறாங்களோ ஒவ்வொரு சூழ்நிலையுமே அது மனிதரோடையே பயணிச்சுட்டு இருக்கு. So it's part of his hours, his days and his years. தன்னுடைய எத்தனையோ மணி நேரங்களா இருக்கட்டும், நாட்களா இருக்கட்டும், வருடங்களானாலும் தன்னோடையேதான் பயணிச்சுட்டு இருக்க போகுது. Back of his smiles and behind his ears. தன்னுடைய புன்னகை, தன்னுடைய அழுகைக்கு பின்னாடி இந்த துணிவானது தொடர்ந்து இருந்துட்டேதான் இருக்கும். Courage is more than a daring deed. இந்த துணிச்சலான செயலுக்கு மேல அப்பாற்பட்டதுதான் இந்த கரேஜ். டேரிங் டீட் அப்படின்னா என்ன? ஒரு சாகசமா கூடிய ஒரு செயல். டேரிங் அது சாகசமா துணிச்சலோட ஏதாவது ஒரு செயலை வெளிப்படுத்துறோம்னா அதை தாண்டின ஒரு விஷயம் தான் இந்த கரேஜ். இட்ஸ் த பிரெத் ஆஃப் லைஃப் இன் த ஸ்ட்ராங் மேன்ஸ் ப்ரீத். மனிதனுடைய ஒரு மூச்சா இருக்கட்டும், ஒரு நம்பிக்கையா தான் இந்த கரேஜ் ஆனது
தொடர்ந்து இருந்துலேதான் இருக்கு. இட்ஸ் அ பிரெத் ஆஃப் லைஃப். மனிதனுடைய மூச்சு காற்று. ஸ்ட்ராங் மேன்ஸ் creed. creedனா என்ன? ஃபேத், நம்பிக்கை. So, பலமான ஒரு மனிதர், பலமான பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தா இல்ல. Here the strength denotes mental strength. As I told in the beginning, மன உறுதி, மனத்தெம்பு, அவனுடைய நம்பிக்கையாவே இந்த கரேஜ் இருந்துட்டேதான் இருக்கு. So this poem, what all we see as a gist of it, this Edgar what? Sorry, Edgar Albert Guest. What he is trying to tell throughout this poem. So he talks about the way courage can be projected by human being. He lists out common beliefs about the origination of courage in a person. He says courage is not something that can be called brilliant when forced. ஒரு விஷயம் நம்மள ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம், அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம வெளிப்படுத்துறோம்னா கிடையாது. இஸ் நாட் எக்ஸிபிட்டட் இன் டைம்ஸ் ஆஃப் நீட். நம்ம அவசியத்துக்கு தேவைப்படுறப்போ நம்ம அதை வெளிப்படுத்துறோம்னா கிடையாது. When one is caught in fire, if someone is caught in fire and he tries to escape through various means, so at that point of time, courage is not triggered by the incident. It's an inborn one. அந்த சூழ்நிலை எப்படி தப்பிக்கணுங்கிறது அந்த மனிதருக்கு எப்படி தெரியும்? இந்த துணிவு. இப்ப ரொம்ப பயந்து போயிடலாம் அப்படின்னா என்ன ஆகும்? He would be caught in fire. But how his mind would work? How I can escape from this fire? இந்த தீயில இருந்து நான் எப்படி தப்பிக்கலாம்? So at that point of time, his mental strength is getting exhibited. So courage is not something that one does in daring situation. துணிச்சலான செயல், துணிச்சலான சூழ்நிலைகளை மட்டும் வெளிப்படுத்துறான். ஒரு சில நொடிகளுக்கு மட்டும்தான் அது இருக்க போகுது அப்படின்னாலும் அது கிடையாது. இஷ்டமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல திடீர்னு வரும். அந்த சூழ்நிலை நம்ம கடந்தோம்னா அது பிரயோஜனமானா கிடையாது. அது நிரந்தரமான ஒண்ணு நமக்குள்ள இருந்ததேதான் இருக்கும். Irrespective of situation, keeps traveling along with the man, and it is always within his soul. So very beautiful poem which talks about courage, written by Albert Guest, Edgar Albert Guest. So if at all we look about this author, he was a prolific, a renowned England-born American poet. இங்கிலாந்து நாட்டுல பிறந்து ஆனா ஒரு அமெரிக்கன் நாட்டினுடைய ஒரு கவிஞரா தான் அவர் வளர்ந்திருக்கார். And he was popular in first half of 20th century. 20ஆம் நூற்றாண்டுல அதுவும் பகுதிகளில் பார்த்தோம்னா அவர் ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்காரு. First half of 20th century he was very popular and became known as people's poet. மக்களுடைய கவிஞர் என்று அவர் அழைக்கப்பட்டார். His poems often had an inspirational, optimistic view of everyday life. ரொம்ப ஒரு பாசிட்டிவா மனிதரோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதை பத்தின கவிதைகள் தான் இவர் எழுதியிருக்கார். His poems had an inspirational and optimistic. Optimistic here means positive view of everyday life. So this poem, courage, and given the explanation, let us look into the meanings of few words. So, courage means mental or moral strength to do something. Brilliant, very clever or bright. Dash, the act of doing, the act of something occurring suddenly. சட்டென்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல். Daring, brave. Flash, as fast as light. ஒரு மின்னல் பொடி போல பளிச்சென்று தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒன்று. Instantaneous, ரொம்ப சட்டென்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
flicker to appear for a short time, getting on and off. சிறிதுகாக போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். The inner part of person that contains his deepest feelings. It is called as soul, ஆன்மா. மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒன்று இல்ல ஆழ்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இணங்கிய ஒன்று. மேனிஃபெஸ்ட் நம்ம வெளிப்படுத்துறது, reveal itself, exhibit to show clearly. Momentary, it is existing only for a short time. சிறிது நேரங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். This is the meaning of the poem. Courage. Hope the explanation is clear to all of you. In the next video, we shall discuss the answers for the questions asked pertaining to the poem. Okay. Thank you. நன்றி. வாழ்க வாழ்க. நெஞ்சம் தமிழ்.